ஓகே, வெரி குட். ஸோ இன்றைக்கி நான் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு பிபிடியை, அதில் நம்ம வில் ட்ராவல் இந்த பிபிடி. அதுக்கப்புறம் இந்த பிபிடியோட நம்ம சயின்ஸ் புக்கை ஓவரளவு கவர் பண்ணுறோன்னு அர்த்தம், கவர் பண்ணி முடிக்கிறோன்னு அர்த்தம். டஸ் நாட் மீன் வி ஹவ் கவர்ட் எவ்ரி திங் இன் டீட்டெயில். யூ ஹேவ் டு ஸ்டடி. இந்த நம்ம கிளாஸை பார்த்துட்டு போய் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அது பண்ணுற விஷயம். அப்புறம் அடுத்த கிளாஸ் வந்து நம்ம வி ஆர் கோயிங் ஃபார் ஒரு டெஸ்ட் பேப்பர் எடுத்து மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்றைக்கி 19ஆம் தேதியா? சயின்ஸ் இங்கிலீஷ். ஓகே, 19th. ஓகே, ஸோ அதுக்காக அது போட்டேன். நீங்கள் என்னால் முடியாது, இங்கே பாருங்கள் குழந்தைகளா, மொத்தம் இந்த பரீட்சை, இந்த என்எம்எம்எஸ் பரீட்சை எழுதுகிற குழந்தைகளுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். என்ன இன்ஃபர்மேஷன்னா, மொத்தம் 12 லட்சம் பேரோ 10 லட்சம் பேரோ 8வது படிக்கிறாங்க. எங்கே? நம்ம ஊரில், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்படி வச்சுக்கோங்க. 10 லட்சம் பேர் படிக்கிறாங்க. 6500 ஸ்காலர்ஷிப் இருக்குது. 10 லட்சம் பேரில் ஒரு 5 லட்சம் பேர் எழுதுவாங்க, ஒரு 4 லட்சம் பேர் எழுதுவாங்கன்னு வச்சுப்போம். ஆனால் அந்த 4 லட்சம் பேரில் ஒரு 3 லட்சம் பேர் சும்மா அன்றைக்கி போய் எழுதுவாங்க, எந்த ஒரு ப்ரிப்ரேஷன் இல்லாமல் போய் எழுதுவாங்க. ஒரு 3 லட்சம் பேர் அன்றைக்கி போய் உட்காந்து எழுதுவாங்க, எல்லாம் அந்த மிஸ் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி. ஒரு 50,000 பேர் தான் ப்ரிப்பேர் பண்ணி எழுதுவாங்க. அப்போ ஆக்சுவல் போட்டி இந்த 50,000 பேருக்குள்ளே தான் இருக்குது. அந்த 50,000 பேர்த்துலேருந்து 6500 பேருக்கு இந்த ஸ்காலர்ஷிப் தராங்க. அதனால் நீங்கள் அந்த 50,000 பேர்த்தில் ஒரு ஆளாக வந்துட்டீங்க. இப்போ ஏன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, வீட்டிலையோ இல்லை எங்கள் கிளாஸ்லையோ ஏதோ ஒரு வகையில் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ இதிலேருந்து அந்த 6500க்குள்ளே போகணும்னா இப்போ இருந்து அடுத்த ஒரு 20 நாள் 15 நாள் இருக்குது. அதை வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த 6500க்குள்ளே நீங்கள் போய்விடலாம் என்பது என்னுடைய ரொம்ப நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வச்சுட்டு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். சயின்ஸ் கிளாஸ் டேட்டட், சயின்ஸ் கிளாஸ் இது சயின்ஸ் கிளாஸ் டேட்டட் February 19th. ஓகே, லெட்ஸ் டூ. ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து வேதி வினை அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. A chemical change is a permanent change, irreversible change and produces a new substance. இது ரொம்ப முக்கியம். கெமிக்கல் ரியாக்ஷனுக்கும் ஃபிசிக்கல் ரியாக்ஷனுக்கும் என்ன வித்தியாசம்? ஃபிசிக்கல் ரியாக்ஷன்னா ஒரு மணலோட ஒரு உப்பை கலந்து வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து அதை உப்பையும் மணலையும் பிரிக்கணும் பண்ணால் கூட பிரிச்சுக்கலாம். இட் இஸ் அப்படியே ரொம்ப மெனக்கெட்டு பிரிக்கணும், ஆனால் பிரிச்சுக்கலாம். வேறாஸ் கெமிக்கல் ரியாக்ஷனில் அப்படி பிரிக்க முடியாது. கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் பர்மனெண்ட். அதை வந்து இர்ரிவர்சிபிள் மீன்ஸ் அது ரிவர்ஸில் கொண்டு வர முடியாது. இப்போ காரை ரிவர்ஸில் கொண்டு வர முடியுமா சபரி? எஸ் சார். ஸ்கூட்டரை ரிவர்ஸில் கொண்டு வர முடியுமா? ஸ்கூட்டரோ பைக்கோ ரிவர்ஸ் எடுக்க முடியுமா? எஸ் சார். எப்படி எடுக்க முடியும்? எப்படி எடுக்க? தள்ளிதான் ரிவர்ஸ் எடுக்க முடியும். ஆமா சார். பாத்தியா? அது அப்போது கார் வந்து ஸ்கூட்டர் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி அதை ரிவர்ஸ் எடுக்க முடியாது. ஆனால் இப்போ நான் சொன்ன உடனே உங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமாக இருக்குல்ல? ஆனால் காரை நம்ம எடுக்க முடியுது, ஆனால் ஸ்கூட்டர் எடுக்க முடியல. பாத்தியா சபரி? பாத்தியா? அப்போ நீங்கள் வளர்ந்து என்ஜினியர் ஆகும்போது இதெல்லாம் ஒரு பிரச்சனை, இதெல்லாம் இந்த ப்ராப்ளத்துக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்பீங்களா? இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், எல்லா குழந்தைகளும் இந்த பரீட்சை விடுங்க, இந்த பரீட்சை எழுதுறீங்க, பாஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை, மனிதனுக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்குன்னு நீங்கள் உள்ளே புகுந்து அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா யூ வில் பிகம் அது வந்து இந்த சொசைட்டிக்கே ஒரு நல்லது பண்ண மாதிரி ஆகுமா ஆகாதா? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ப்ரெக்னென்ட் லேடி அவங்க ஒரு ஸ்கூட்டர் ஓட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க வந்து தள்ள முடியாது பின்னாடி, அவங்களே கொஞ்சம் உடம்பு பேலன்ஸ் பண்ண முடியாது, அதெல்லாம் பின்னாடி தள்ள முடியாது. ஒரு சாதாரண என்ன மாதிரியும் சபரி மாதிரியும் இருக்கிற பசங்க அல்லது ஆட்கள் பின்னாடி தள்ளிக்குவாங்க. ஆனால் ஒரு ப்ரெக்னென்ட் இல்லாட்டி ரொம்ப ஓல்டு பர்சன் ஸ்கூட்டர் ஓட்டி போகிற அவரால் கூட தள்ள முடியாமல் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு வை நாட் வி ஹேவ் எ ரிவர்ஸ் கியர் ஃபார் த ஸ்கூட்டர் அப்படி, அதாவது பைக் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுங்கள். நிறைய பேர் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒன்லி சபரியும் கேசவமூர்த்தி மட்டும் தான் பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க. உலகத்தில் எத்தனை பேர் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் இன்னும் அதுக்கு சொல்யூஷன் வரலைங்க. இது மாதிரி சொல்யூஷன் வராத பிரச்சனைகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதுக்கெல்லாம் நீங்கள் சொல்யூஷன் கண்டுபிடிக்க வேண்டும். ஓகே, இந்த ரிவர்சிபிள் இது அதுக்காக சொல்ல வந்தேன். சாரி. A chemical change is a permanent, irreversible change and produces a new substance. Okay. In a chemical reaction, reactant or reactants give product or products. ஆமாம், எந்த ஒரு ரெண்டு பொருள் ரியாக்ட் ஆகுதோ அதுக்கு பேர் ரியாக்டன்ட்ஸ்ன்னு பேர். அது எந்த பொருளை கொடுக்குதோ அதுக்கு பேர் ப்ராடக்ட்னு பேர், ஆர் அவுட்புட் என்று பெயர்.
A chemical reaction may take place via physical contact in solid state, solution of reactants, electricity, heat, light, etc. சிலதெல்லாம் ஒரு ரெண்டு பொருளை கொண்டு போய் நேராக ஃபிசிக்கல் டச் வச்சாவே அது ரியாக்ட் ஆகிடும். அது இயல்பாக அது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும். சிலது அப்படி ஆகாது. சிலது வந்து நீங்கள் வந்து ஹீட் பண்ணணும், அல்லது எலக்ட்ரிசிட்டியாக பாஸ் பண்ணணும், இல்லை லைட் கொடுக்கணும், இல்லை கேட்டலிஸ்ட் கிரியா ஊக்கின்னு சொல்லுவாங்க தமிழில், அதை கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து ரியாக்ஷன் நடக்கும். ஓகே. Rusting is a chemical reaction in which iron objects from hydrated ferric form hydrated ferric oxide in presence of oxygen and water. ஒரு அயன் ரஸ்ட் ஆகுது, துருப்பிடிக்குது அப்படின்னு தமிழில் பேர். துருப்பிடிக்குன்னு எப்படின்னு அர்த்தம், அது போய் எங்கேயாவது நீங்கள் எங்கேயாவது போட்டிங்கன்னா அட்மாஸ்பியரில் இருக்கிற ஆக்சிஜனையும் அல்லது அங்குள்ள அந்த வேப்பரையும், ஐ மீன் வாட்டர் வேப்பரையும் அது 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 டச் ஆச்சுன்னா அது வந்து ஒரு 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 ஃபெரஸ் ஆக்சைடாக இருக்கிறது ஃபெரிக் ஆக்சைடு ஆயிரும். ஒரு ஃபெரஸ் ஆக்சைடாக இருந்து ஃபெரிக் ஆக்சைடு ஆகுது, அது ரஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த ரஸ்ட் ஆகுது பற்றி ஒரு கதை சொல்கிறேன். எலக்ட்ரோலைசிஸ் இஸ் அ ப்ராசஸ் இன் விச் எலக்ட்ரிசிட்டி இஸ் யூஸ் டு கேரி அவுட் கெமிக்கல் ரியாக்ஷன். இதில் வந்து எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. முதலே சொன்னோம், ஒன்று வந்து இயல்பாக நடக்கலாம், ஆர் யூ ஹவ் டு கிவ் எலக்ட்ரிசிட்டி ஆர் ஹீட் ஆர் லைட்னு சொன்னோம். அது ஃபோட்டோலிசிஸ் இஸ் அ ப்ராசஸ் இன் விச் லைட் இஸ் யூஸ் டு கேரி அவுட் கெமிக்கல் ரியாக்ஷன். இதில் வந்து லைட்டை யூஸ் பண்ணுறேன். புரிஞ்சுதா? ஐ திங்க் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப டிஃபிகல்ட் கிடையாது. கேன் ஐ ஆஸ்க் சம்படி டு ரீட் திஸ்? நித்யஸ்ரீ படிக்கிறீங்களாமா? யாரோ ஒருத்தர். Yes, sir. ஆ. A chemical change is a permanent, irreversible change and produces a new substance. In a chemical change, react, give product. A chemical. நித்யஸ்ரீ மெதுவா, தப்பு இல்லாமல் ஸ்லோவாக படிங்க. Okay, sir. In a chemical reaction, reactant give product. A chemical reaction may take place via physical contact in solid state, solution of reactants, electricity, heat, light, and catalyst. Rusting is a chemical reaction in which iron objects form hydrated ferric acid in presence of oxygen. ஃபெரிக் ஆக்சைடுன்னு படிங்க. Ferric oxide in presence of oxygen and water. Electrolysis is a process in which electricity is produced to carry out chemical reactions. Photolysis is a process in which light is used to carry out chemical reactions. ஓகே. இப்போ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் பற்றி ஓரளவுக்கு எல்லாம் புரிஞ்சிட்டோம். அங்கே முதல்ல பார்த்தோன்னா இட் கம்ஸ் இன் டு ஃபிசிக்கல் கான்டாக்ட் இன் சாலிட் ஸ்டேட் அல்லது சொல்யூஷன். இந்த ரெண்டு லிக்விடாக இருக்கும்போது, இல்லை ஒன்று லிக்விட் ஒன்று வந்து சாலிடாக இருக்கும்போது, ஒன்று வந்து சால்வெண்ட்டுன்னு பேர். அது வந்து எது கரைக்குதோ அது சால்வெண்ட்டு, எது கரைப்படுதோ, எது இப்போ ஒரு வாட்டரில் உப்பு போட்டிங்கன்னா அந்த உப்புக்கு பேர் சொல்யூட்டுன்னு பேர், அந்த வாட்டருக்கு சால்வெண்ட்டுன்னு பேர். அது கரைஞ்ச பிறகு அதுக்கு சொல்யூஷன்னு பேர். புரிஞ்சுதா? ஹியர் த உப்பு, த சால்ட் இஸ் கால்டு சொல்யூட், வாட்டர் இஸ் கால்டு சால்வெண்ட், அண்ட் இருங்க, அவங்க யாரோ வர்றாங்க, அவங்கள வர வச்சிடலாம், இல்லைன்னா அவங்க கூப்பிட்டே இருப்பாங்க. ஓகே. அப்புறம் அந்த இதுக்கு சால்வெண்ட் சொல்யூஷன் பேர். சரி, ஒரு கதை சொல்லிடலாமா? அந்த கதை சொல்லிவிட்டு அப்புறம் போய்க்கலாம். இப்போ என்ன கதைன்னா, நம்ம ஒரு அயனை வெளியே வச்சுருந்தா அட்மாஸ்பியரில் உள்ள ஏரையோ அல்லது அந்த வாட்டர் வேப்பரையோ எடுத்து அது ஃபெரிக் ஆக்சைடாக ஆகிடுது. அதை துருப்பிடித்தல் என்று சொல்கிறோம் என்று சொன்னாங்க. என்ன ஆச்சுன்னா, நான் வந்து +2 படிக்கும்போது, அப்போ +2ன்னு பேர் இல்லை, PUCன்னு பேர். இப்போ தான் +2 ஆகிப்போச்சு. உங்களுக்கெல்லாம் இந்த லேப்னு ஒன்று இருக்குன்னு தெரியுமா? அதாவது இந்த லேப், கெமிஸ்ட்ரி லேப், ஃபிசிக்கல் லேப், அதெல்லாம் ஆமாம் இருக்கும். நீங்கள்லாம் இனிமேல் போவீங்க, இப்போ போகாட்டிக்கிட்டு இனிமேல் போவீங்க. அப்போ +2ல் அந்த கெமிஸ்ட்ரி பரீட்சையில் 200 மார்க் இருந்தது. அது 150 மார்க் தியரிக்கும், 50 மார்க் லேபுக்கும். அப்போ 50 மார்க்கு நாங்கள்லாம் படிக்கும்போது 48, 49 அப்படி ஜாலியாக போட்டுருவாங்க, யாருக்கும் ரொம்ப குறைக்கும். இப்போலாம் 50க்கு 50 போட்டுடுறாங்க. நாங்கள்லாம் படிக்கும்போது 48, 49 எல்லாருக்கும் போட்டுருவாங்க. ஆனால் எனக்கு இப்போ வந்த லேபில் என்ன ஆச்சுன்னா, ஒரு பவுடர் கொடுத்து இது என்ன பவுடர்னு கண்டுபிடிங்கினார். ஒரு கெமிக்கல் மெட்டீரியல் கொடுத்து கண்டுபிடிங்கினார். அது வந்து ஆக்சுவலாக ஃபெரஸ் ஏதோ ஃபெரஸ் குளோரைடு என்னமோ அது ஏதோ கொடுத்தாரு.
அதை வந்து நான் எல்லாம் என்னென்னமோ டெஸ்ட் அதுக்கு இருக்குது, அதெல்லாம் டெஸ்ட் எல்லாம் பண்ணி நான் வந்து அந்த எனக்கு கொடுத்த பொருள் வந்து ஃபெர்ரிக் குளோரைடுன்னு எழுதிட்டேன். ஆனால் எனக்கு கொடுத்தது வந்து ஃபெரஸ் குளோரைடு. நான் ஃபெர்ரிக் குளோரைடுன்னு எழுதிட்டேன். அது தவறு. எனக்கு மார்க் கம்மியாக கொடுக்கணும். அப்போ 48 49 கொடுக்கக்கூடாது, கம்மியாக கொடுக்கணும். 45 40. ஆனால் அந்த ப்ரொசீஜரை கரெக்டாக பண்ணதுக்காக ஒரு 40 மார்க் கொடுத்துருவாங்க. ஆனால் எனக்கு 48 என்னமோ 47 48 தான் கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் நியர் அந்த கொடுத்தாங்க. அதுக்கு என்ன ரீசன் என்றால், அந்த ஃபெர்ரஸ் குளோரைடு அந்த அவங்க வந்து அந்த குடுவையிலிருந்து எடுத்து, அந்த பீங்கான் குடுவையிலேருந்து அந்த மெட்டீரியலேருந்து எடுத்து ஒரு ஒரு காகிதத்தில் போட்டு மடித்து எக்ஸாமினர் வந்து கொடுக்குறாரு. எனக்கு கொடுத்தது அதே மாதிரி தான், ஃபெர்ரஸ் குளோரைடு கொடுத்தாரு. நான் அதை திறந்த உடனே என்னாச்சுன்னா, அது ஏரில் உள்ள ஆக்சிஜனை எடுத்து அது ஃபெரிக் குளோரைடாக மாறிடுச்சு. அப்போ இது யாரோட தப்பு? என் தப்பும் கிடையாது, அவரோட தப்பும் கிடையாது. அந்த மாதிரி அது மாறிடுச்சு. அப்போ நான் கண்டுபிடிக்கிறது ஃபெரிக் குளோரைடு தான் இருக்கும். புரியுதா நான் சொல்கிறது? பிகாஸ் அப்படி ஆகிப்போச்சு. நான் எல்லாம் டெஸ்ட்டில் வந்து ஃபெரிக் குளோரைடு எழுதிட்டேன். அப்புறம் எனக்கு மார்க் குறைக்கல. அப்புறம் அந்த எக்ஸாமினர் கூப்பிட்டு சொன்னார், இங்கே பார் தம்பி, நீ ஃபெரிக் குளோரைடு எழுதியிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம கொடுத்தது வந்து ஃபெரிக் குளோரைடு கிடையாது, நாங்கள் ஃபெரஸ் குளோரைடு கொடுத்தோம். ஆனால் அது உன் தவறும் கிடையாது, நீ எல்லாம் கரெக்டாக பண்ணி எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கேன் கிடையாது இது. இப்போ ஏன்னா ஆக்சுவலாக ஃபெரிக், பட் ஆக்சுவலாக எக்ஸாம் படி நீ ராங், பட் யுவர் ப்ரொசீஜர் இஸ் கரெக்ட். இருந்தாலும் வி டோன்ட் ரெடியூஸ் மார்க், வி வில் ரெடியூஸ் ஒன்லி 1 மார்க். அதாவது எல்லோரும் 48 வாங்கும்போது எனக்கு 47 என்னமோ போட்டாங்க. அப்படி 47 48 இல்லை எல்லோரும் 49 48 போட்டாங்களே, சம்திங் லைக் தட். ஐ ஃபர்காட். அப்படி போட்டாங்க. அது இன்னும் ஞாபகம் இருக்குது, அந்த கதை இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த கதை உங்கள் பாஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு பயம், அப்போல்லாம் ரொம்ப பயம். +2 மார்க் வாங்கலைன்னா இன்ஜினியரிங் கிடைக்காது, அது கிடைக்காது, இது கிடைக்காது. அப்போல்லாம் இருக்கிறதே 8 இன்ஜினியரிங் காலேஜ், ஒரு 1500 சீட்டு தான். அப்போ இந்த மாதிரி இவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜ் இல்லை. அது கிடைச்சா உண்டு, கிடைக்கலன்னா நாங்கள் வேறு ஏதாவது தான் படிக்கணும், மறுபடியும் எங்கேயா போய் சேரலாம் முடியாது. பட் லக்கீலி ஐ காட் அந்த தடவை அவுட் ஆஃப் 200 ஐ காட் 197 அவுட் ஆஃப் 200 இன் கெமிஸ்ட்ரி. பிகாஸ் தியரியில் 150க்கு 149 வாங்கிட்டேன். அப்புறம் ப்ராக்டிக்கலில் 48 என்னமோ வாங்கிட்டேன். அப்புறம் 2 கூட்டம் 197 வந்துருச்சு. நானும் ஓரளவுக்கு நல்ல மார்க் வந்த மாதிரி அது ஆகிப்போச்சு. ஸோ அது வந்து ஒரு லிட்டில் பிட் ஆஃப் லக் ஆல்சோ இஸ் தேர். தியரி நான் நல்லா எழுதியிருப்பேன் என்னமோ, யார் கண்டா அது மாதிரி. அந்த கதை எனக்கு ஞாபகம் வந்தது இதை பார்த்த உடனே. இப்போ இதை வந்து ரூபினா மூபின் படிச்சிட்டாங்க. இப்போ அடுத்ததுக்கு போகலாம். சார் நான் படிக்கல சார். சரி, யாரோ ஒருத்தர் விடுங்க, எல்லாம் ஒரே மாதிரி குரல் இருக்குது. யார் படித்தது தெரியல, நித்யஸ்ரீயா யாரோ ஒருத்தர் படிச்சிங்க. எனக்கு ஒரு 2-3 பேர் தான் தெரியும். நிறைய பேர் தெரியாதவங்களாம் கோவப்பட்டுக்காதீங்க, ஏன்னா சார் கூப்பிட மாட்டேங்கிறாருங்க. எனக்கு தெரிஞ்ச பேரே 2-3 அது அப்படிங்களே மாற்றி சொல்லிட்டு இருப்பேன். அடுத்தது பாருங்க. தெர்மோலிசிஸ் இஸ் அ ப்ராசஸ் இன் விச் ஈட் இஸ் யூஸ் டு பிரிங் அபவுட் கெமிக்கல் ரியாக்ஷன். இது ஈட்டை அப்ளை பண்ணி அது கெமிக்கல் ரியாக்ஷன் கொண்டு வராங்க. Chemical substance used to alter the speed of the reaction is called catalyst, and the process is called catalysis. கேட்டலிஸ்ட்ங்கிறது கெமிக்கல் ரியாக்ஷன் ஸ்பீடாக நடக்கணுங்கிறதுக்காக போடுற ஒரு சில விஷயங்கள், சில பொருட்கள் கேட்டலிஸ்ட்னு பேர். ஸ்லோ டவுன் பண்ணுக்கும் பண்ணலாம். கரெக்ட், யூ ஆர் 100% கரெக்ட். யார் இது சொன்னது? சபரி. வெரி குட் சபரி. எஸ், யூ ஆர் கரெக்ட். பார்த்தியா, ஆசிரியர் தப்பு பண்ணுவார் அப்படிங்கிறது இதிலலாம் தெரியுது. ஆசிரியர் எல்லா டைம் கரெக்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எஸ், இட் இஸ் டு ஸ்பீட் அப் ஆர் டு ஸ்லோ டவுன் த ரியாக்ஷன். யூ வில் புட் a substance, an external substance that is called ஒரு இது catalyst-ன் பேர். அந்த ப்ராசஸ் கால் catalysis-ன் பேர். Chemical reactions cause spoilage of food, vegetables and fruits. அப்புறம் it causes acid rain, it causes greenhouse effect and damage to various materials. இதெல்லாம் நமக்கு தெரியும். Global warming is a dangerous condition in which Earth's average temperature rises alarmingly due to various human activities. Rancidity is a condition in which the food items develop bad odor due to chemical reaction by microbes. ஓகே, அதாவது இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படியே வச்சு, பர்டிகுலர்லி ஃப்ரூட் ஐட்டம்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அது என்ன அப்படியே கொஞ்சம் அந்த மைக்ரோப்ஸ்னால அழுகி இட் எமனேட்ஸ் வாட் இஸ் கால்ட் எத்திலீன் அப்படிங்கிற ஒரு கேஸை அது வெளிவிடுது. எத்திலீன் கேஸ் வந்தாவே அது கெட்டுடும் சீக்கிரமாக. அதனால் நீங்கள் வந்து அதனால்தான் இந்த ஃபாரின்கெல்லாம் இங்கேருந்து தக்காளி மற்றதெல்லாம் அனுப்புகிறாங்கல்ல, அது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேக்கில் பேக் பண்ணிவிட்டு அப்புறம் அதுலேருந்து அப்படியே அதில் இருக்கிற எத்திலீன் அப்படியே உறிஞ்சிடுவாங்க. கொஞ்சம் நஞ்சம் எத்திலீன் இருக்கும் இல்லையா அந்த பேக்கில், அப்படியே ஒரு சக் பண்ணிவிடுவாங்க. சக் பண்ணி எத்திலீன் ஃப்ரீ ஒரு பேப்பர் பேக்கேஜில் தான் அனுப்புவாங்க. அதில் போட்டிருப்பான் எத்திலீன் ஃப்ரீ பேக்கேஜ்னு போட்டிருப்பான்.
அப்படின்னா அது அதுக்கு ரொம்ப நாள் கொஞ்சம் நல்லா இருக்கும். எத்திலீன் வந்ததுன்னா அது கெட்டு போயிடும். சரியா? இதெல்லாம் நீங்கள் மேலே போக படிப்பீங்க. இப்போதைக்கு அது வேண்டியதில்லை. ஓகே, இது யார் படிக்கிறீங்க? ருபீனா படிங்க. யாரோ ஒருத்தர். Okay, sir. Thermolysis is the process in which heat is used to மெதுவா bring. அம்மா, நீங்கள் இப்போ படிக்கிறது வந்து உங்கள் மனப்பாடம் பண்ணுறதுக்கல்ல, மற்றவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. அப்போ மெதுவாக படிக்கும். Okay, sir. Thermolysis is the process in which heat is used to bring about chemical reaction. Chemical substance used to alter the speed, slow of the reaction is called catalyst, and the process is called catalysis. Chemical reactions cause spoilage of food, vegetables, and fruits, acid rain, greenhouse effect, and damage to materials. Global warming is a dangerous condition in which Earth's average temperature rises alarmingly due to various human activities. Land acidity is a condition in which the food items develop bad odor due to chemical reactions by microbes. ஓகே, வெரி குட். ஸோ இதான் இப்போ இந்த காளான் பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? காளான், Yes, sir. அந்த காளான் வந்து நம்ம நாட்டிலேருந்து மற்ற நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. அந்த காளான் வந்து அது எப்படி பேக் பண்ணுறாங்கன்னா, ஒரு பிரெயின் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேவ் யூ ஹர்ட் ஆஃப் திஸ் வேர்ட் பிரெயின் சொல்யூஷன்? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரெயின், BRINE, பிரெயின் சொல்யூஷன் என்னன்னா, எங்கே கேள்விப்பட்டிருக்கேன் சார், ஆனால் என்னன்னு தெரியல. அதான் அது என்னென்னா ஒரு சேச்சுரேட்டட் சால்ட் சொல்யூஷன். ஒரு தண்ணியில் சால்ட் போட்டே இருந்தால் கொஞ்ச நேரம் கரைஞ்சிட்டே இருக்கும், ஒரு லெவலுக்கு மேலே கரையாது. அப்படி ஒரு சொல்யூஷனில் ஒரு சொல்யூட் போட்டே இருந்தால் கரைஞ்சிட்டே இருக்கும், ஒரு லெவலுக்கு மேலே கரையாது. அப்போ அந்த சொல்யூஷனுக்கு பேர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் பேர். அது சேச்சுரேட் ஆகிடுச்சு, இனிமேல் அது இனி ஃபர்தராக சொல்யூட் போட்டால் கரையாது. அந்த மாதிரி ஒரு சேச்சுரேட்டட் பிரைன் சொல்யூஷன்னா நம்ம சாப்பிட்ற சால்ட்டு, அதுக்கு வந்து சோடியம் குளோரைடுன்னு பேர். நம்ம சாப்பிட்ற சால்ட்டுக்கு கெமிக்கல் நேம் என்ன? சோடியம். இதெல்லாம் மேலே படிப்பீங்க, பின்னாடி படிப்பீங்க. இது ஏன் இப்போ சொல்கிறேன்னா உங்களுக்கு அந்த அந்த கெடாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அந்த பிரைன் சொல்யூஷனுக்குள்ளே இந்த காளானை போட்டுருவாங்க. காளான் இஸ் பேக்ட் இன் அ கண்டெய்னர் ஆஃப் பிரைன் சொல்யூஷன். அதுக்குள்ளே காளானை போட்டு அப்புறம் அதை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அது அந்த நாடு இங்கேருந்து அமெரிக்காவோ யூரோப்போ எங்கே போகுதோ அங்கே போயிட்டு அப்புறம் அதை அந்த பிரைன் சொல்யூஷன் வெளியே எடுத்து அதை ட்ரை பண்ணி மறுபடியும் கவரில் பேக் பண்ணி அதை விற்பாங்கங்க. ஸோ இட் இஸ் எக்ஸ்போர்ட்டட் த்ரூ பிரைன் சொல்யூஷன். இதெல்லாம் நீங்கள் மேலே போக படிப்பீங்க, நோ ப்ராப்ளம். அடுத்தது போகலாம். மைக்ரோ ஆர்கானிசம். மைக்ரோ ஆர்கானிசம்னு என்ன? த ஆர்கானிசம் விச் கேன் சீன் ஒன்லி வித் ஹெல்ப் ஆஃப் அ மைக்ரோஸ்கோப். வெறும் கண்ணில் தெரியாது, குட்டியாக இருக்கும், ரொம்ப குட்டியாக இருக்கும். அதை வந்து மைக்ரோஸ்கோப் வச்சா தான் தெரியும். அது பேர் மைக்ரோ ஆர்கானிசம் என்ற பெயர். வைரஸ் ஷோ போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். பாக்டீரியா அப்படிங்கிறது த ப்ரோகேரியாட்டிக் சிங்கிள் செல்டு ஆர்கானிசம் இஸ் கால்டு பாக்டீரியா. ஃபங்கின்னு சொல்கிறோம். த யூகேரியோட்டிக் நான் ஃபோட்டோசிந்தட்டிக் ஸ்போர் ஃபார்மிங் ஆர்கானிசம் இஸ் கால்டு ஃபங்கி. இந்த யூகேரியாட்டிக்ங்கிறதுக்கு எனக்கு என்னன்னு தெரில, ப்ரோகேரியாட்டிக்கு எனக்கு மீனிங் தெரில. நீங்கள் கண்டுபிடிங்க உங்கள் புக்கில் போய், எனக்கு மறந்துட்டேன் ஆக்சுவலாக. தே ரேஞ்ச் ஃப்ரம் சொல்லுமா சார். நியூக்ளியஸ் இருக்கிறது வந்து யூகேரியோட்டிக் சார், நியூக்ளியஸ் அந்த இல்லாதது ப்ரோகேரியோட்டிக். அப்படியா? வெரி குட், சந்தோஷம், தேங்க்யூ. தே ரேஞ்ச் ஃப்ரம் சிங்கிள் செல்டு ஆர்கானிசம் டு வெரி காம்ப்ளெக்ஸ் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம். எது? ஃபங்கி சொல்கிறாங்க. ஆல்கே, a single celled or multicellular eukaryotic photosynthetic organism. Protozoa, இது வந்து நம்ம பயாலஜிக்கு போயிட்டோம். இதில் அப்படியே உங்கள் புக்கில் இருக்கிற அப்படியே தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். யூகேரியாட்டிக் சிங்கிள் செல்டு ஆர்கான் அட் யூஸ்வலி லேக்ஸ் குளோரோஃபில். இது குளோரோஃபில் இருக்காது, பச்சையாக இருக்காது. குளோரோஃபில் இருந்தால் பச்சையாக இருக்கும், அது இருக்காது. புரோட்டோசோ. இப்போ இந்த ஒவ்வொரு வேர்டுக்கான புரோட்டோசோவா. ஆமாம், புரோட்டோசோவா, கரெக்ட். அது மாதிரி இது வந்து சபரிஷ் அவர்கள் படிப்பார். Microorganism, the organism which can seen only with the help of microscope. Virus shows both living and non-living characteristics. Bacteria, a prokaryotic single-celled organism. Fungi, a eukaryotic organism. Eukaryotic non-photosynthetic spore-forming organism. They range from
single-celled organisms to very complex multicellular organisms. Algae, a single-celled or multicellular eukaryotic photosynthetic organism. Protozoa, a eukaryotic single-celled organism that usually lacks chlorophyll. ஆமாம், இப்போ அவங்க அந்த குழந்தை சொன்ன மாதிரி யூகேரியாட்டிக்னா த ஒன் விச் ஹஸ் காட் அ நியூக்ளியஸ், ப்ரோகேரியாட்டிக்னா த ஒன் விச் டஸ் நாட் ஹேவ் அ நியூக்ளியஸ். ஸோ இது வந்து நீங்கள் ஏன்னா உங்கள் ஸ்கூலில் பயாலஜியில் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இது உங்கள் புக்கில் இருக்குது. நம்ம இப்போ பாடத்துக்கு சயின்ஸ் பாடத்துலேருந்து கேள்விகள் வரலாம். இந்த வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். வைரஸுக்கும் பாக்டீரியாவுக்கு என்ன வித்தியாசம், ஃபங்கிக்கும் பாக்டீரியாவுக்கு என்ன வித்தியாசம், ஆல்கேவுக்கும் ஃபங்கிக்கு என்ன வித்தியாசங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஃபங்கிங்கிறது அந்த இந்த ஸ்போர் ஃபார்மிங் ஆர்கானிசம், ஸ்போர் இருக்கும். அது 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 என்ன சொல்கிறது, கொஞ்சம் அந்த ஓட்டையாக இருக்கும். அதாவது ஓட்டையானா ஒரு ஊசி குத்தின மாதிரி இந்த ஓட்டையாக இருக்கும். அந்த ஸ்போர் அந்த 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 ஒரு கேப் இருக்கும், அது இருக்கும். ஆல்கேங்கிறது பார்த்தீங்கன்னா சிங்கிள் செல்டு மல்டி செல்லுலர் ஆர் செல்டு அதுக்கு நியூக்ளியஸ் இருக்குது. ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் பாசிபிள் இன் அன் ஆல்கே, வேறஸ் இன் அ புரோட்டோசோவா ஏதோ இல்லை ஃபோட்டோசிந்தசிஸ் நாட் பாசிபிள்னு சொன்னாங்களே. இது ஃபோட்டோசிந்தசிஸ் பாசிபிள், ரைட். இதை இதில் எங்கே ஃபோட்டோசிந்தசிஸ்னால் அந்த சூரிய ஒளியிலிருந்து அது சில ரியாக்ஷன் நடக்கும், அதுதான் ஃபோட்டோசிந்தசிஸ். புரோட்டோசோவாவில் குளோரோஃபில் கிடையாது. இந்த மாதிரி இந்த பெக்யூலியரான அந்த வேர்டை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அப்போ தான் அந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் கரெக்டாக எழுத முடியும். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். பிகாஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அங்கே போய் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் புரோட்டோசோவா அண்ட் ஆல்கே அப்படின்னா, புரோட்டோசோவா வந்து குளோரோஃபில்ல இட் லேக்ஸ் குளோரோஃபில் அப்படிங்கிறது என்னென்னா, ஆல்கே வந்து இப்போ ஏன்னா குளோரோஃபில் இருந்தால் தான் ஃபோட்டோசிந்தட்டிக்கே நடக்கும். அப்போ ஆல்கேயில் குளோரோஃபில் இருக்குது, புரோட்டோசோவாவில் குளோரோஃபில் இல்லைன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் லிட்டில் பிட் இன்னும் கொஞ்சம் உங்கள் புக்கில் கொஞ்சம் படிச்சிங்கன்னா அழகாக உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் வந்து அந்த எசன்ஸை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, ரைட். அடுத்தது போகலாம். Scientific method of naming the plants with two words are known as binomial nomenclature. அதாவது இந்த இதுக்கு எல்லா பிளான்ட்டுக்கும் நம்ம சாதாரணமாக பார்க்குற பிளான்ட்டுக்கு நம்ம ஏதோ பேர் வச்சுருக்கோம், வேப்ப மரம் அந்த மரம் இல்லை. ஆனால் சயின்டிஃபிக் நேம் வேறு ஏதோ இருக்கும். அது வந்து படிப்பதற்கு அதுக்கு ரெண்டு பேர் வச்சுருப்பாங்க வித் டூ வேர்ட்ஸ். ஒன்று வந்து அந்த ஜெனரிக்காக இருக்கும், இன்னொன்று வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அதுக்கு பேர் பைனாமியல் நாமன்க்ளேச்சர் என்ற பெயர். Algae are chlorophyll bearing simple primitive plants and are autotrophs. Algae வந்து chlorophyll உள்ள ஒரு plant ஒரு plant. Algae like chara has well developed sex organ. Algae வந்து it has got its own sex organ. Parasites have special roots called Austoria. Okay. Birophytes are the primitive and simplest group of land plants. Okay. Pteridophytes are the first true land plant. Gymnosperms are the naked seeded plants. Angiosperms are the closed seeded plants. Ovules are enclosed by the ovary. Okay. இதெல்லாம் வேற ஒரு ஆர்கனிசம்க்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறதுக்காக அவங்க வந்த பேர்கள். அதாவது ஆல்கே, பைரோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பர்ம்ஸ், ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் அப்படின்னு வேறு பேர்கள் பேர் வச்சுருக்காங்க பிகாஸ் ஆஃப் த ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸுக்காக. ஓகே, இதை யார் படிக்கிறீங்க? வேறு யாரும் படிங்க. இதுவரை படிக்காதவங்க ராஜேஷ் இருக்காரா? யாரோ ஒருத்தர் இதுவரை படிக்காதவங்க படி. யார் இருக்கிறீங்க? ஜெயக்குமாரி படிக்கிறீங்களா? சந்தோஷ், யாரோ ஒருத்தர் படி. எஸ், who wants to come forward? இல்லையா? அப்படின்னா இப்போ முதல்ல படித்தவங்க கூட படிக்கலாம். நித்யஸ்ரீ படிக்கிறீங்களா? படி. Scientific method of naming the plants with two words are known as binomial nomenclature. Algae are ஓகே, படி. nomenclature. Nomenclature படிங்க. Nomenclature. Algae are chlorophyll bearing. Simple
primitive plants and all autotrophs. Algae like Chara has well developed sex organs. Parasites have special roots called Hostoria. Bryophytes are the primitive and simplest group of land plants. Pteridophytes are the first true land plants. அது டெரிடோஃபைட்ஸ், அந்த பி வந்து சைலண்டா இருக்கும். டெரிடோஃபைட்ஸ். Pteridophytes are the first true land plants. Gymnosperms are the naked seeded plants. Angiosperms are the closed seeded plants. Ovules are enclosed by the ovary. ஓகே, வெரி குட். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இந்த வேர்டெல்லாம் கொஞ்சம் வாயில் நுழையிற கஷ்டமாக இருக்கும். பட் ஒரு முறைக்கு 2 முறை படிச்சிங்கன்னா அதை நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்குவீங்க. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அது. ஓகே, அடுத்தது பாருங்க, டாக்ஸானமி அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த டாக்ஸானமிங்கிறது தான் இதை பற்றியெல்லாம் படிக்கிறதுக்கு பேர் தான் டாக்ஸானமின்னு பேர். பாருங்கள், எங்கேயோ இன்னொருத்தர் டாக்ஸானமி பற்றி நம்ம சொல்லியிருந்தோமே, இல்லை எங்கேயோ வேறு சொன்ன ஞாபகம், பரவாயில்ல. Angiosperms are divided into 2 classes, namely tylodons and dicotyledons. The paste obtained from the leaves of Acalypha indica or cure the burns on the skin. The leaves, flowers and fruits of Solanum tribulatum cure the cough and cold. அது என்ன தெரியுமா? Solanum tribulatum துளசி நினைக்கிறேன். துளசி தான் அப்படி அந்த மாதிரி ஒரு கெமிக்கல். துளசி செடி பார்த்துருக்கீங்களா? அதுதான் நினைக்கிறேன். அது வந்து காஃப் கோல்டுக்கெல்லாம் அதுக்கு நல்லா இருக்கும். அந்த முதல்ல இந்த பேர்ன்ஸ், இந்த ஸ்கின் அக்கலிஃபா இண்டிகாங்கிறது அந்த இது என்னமோ செடியும்பாங்க. அதை என்னமோ செடி, ஏதோ ஒரு செடியும்பாங்க. அது ஏதாவது இப்போ இது தமிழில் என்ன மறந்துட்டேன். அந்த இலையை எடுத்து அப்படியே ஒரு தூதுவளை, அது ஆமாம், எடுத்து அது எப்படி பண்ணால் அது ஒரு க்ரீன் கலர் ஒரு லிக்விட் வரும். அது அந்த புடு மேலே வச்சு ஆயிடும். நாங்கள்லாம் குழந்தையா இருக்கும்போது அப்படி தான் வைப்போம். அப்போல்லாம் இந்த பேர்னுக்கு வைக்கிற அந்த பேஸ்ட்டெல்லாம் கிடையாது. இந்த மருந்தெல்லாம் அப்போல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. கிராமங்களில் இந்த செடி எடுத்து ஒரு கசுக்கி அந்த இதை வச்சு அப்படியே உடனடியாக ஆயிடும். அது ஆன்டிசெப்டிக். அது உடனடியாக அதை வச்சுட்டு ஆன்டிசெப்டிக். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஒரு கதை சொல்கிறேன் பாருங்க. நான் எங்கள் ஊருக்கு போயிருந்தேன். போகும்போது எங்கள் ஊர் இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர், கோயம்புத்தூர்லேருந்து 50 கிலோமீட்டர். அது கிராமம் போகும்போது ஒரு நாய் குறுக்க வந்து என்னை வண்டியிலேருந்து நான் விழுந்து கையில் பூரா எல்லாம் ஸ்கின் ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணால், அந்த ஒரு தலையை எடுத்து தான் அங்கே இது பண்ணோம். அந்த புண்ணு மேலே அந்த ரசத்தை, அந்த ஜூஸை போட்டோம். அது ஒரு நல்ல ஆன்டிசெப்டிக். அது நம்ம இது இருக்கு இல்லையா, ஆன்டிசெப்டிக் என்ன பண்ணுறோம், அந்த இது போடுற டெட்டால் போட்டு கழுவுற மாதிரி இது போட்டிங்கன்னா அது நல்லா, அது ஒரு வேறு எந்த இன்ஃபெக்ஷன் வராத மாதிரி பார்த்துக்கும். வஸ்குலர் டிஷ்யூஸ். சார், அது பேர் தாத்தா செடி சார். என்ன செடி? தாத்தா செடி சார். டாட்டா செடியா? ஓஹோ, இருக்கலாம், மறந்துருச்சு, சாரி. எனக்கெல்லாம் அந்த நசுக்கி வச்சோம்னா காய சரியா போகும். ஆமாம், சரியாயிடும். அது கிரீன் கலர் லிக்விட் வரும், கொஞ்சம் கிரீன் கலர் ஒரு டைல்யூட்டட் லிக்விட் மாதிரி வரும். ஆமாம், அது தாத்தா செடின்னு பேரா? வெரி குட், டாட்டா செடி. ஓகே. வஸ்குலர் டிஷ்யூஸ், கண்டக்டிங் டிஷ்யூஸ், நேம்லி xylem and phloem. Epiphytes, plants growing up on the other plant. Autotrophs, organisms which prepare their own food. Autotroph na adhe food prepare பண்ணிக்கிறது. Heterotroph, organism which depends on the other organisms for their food, for their nutrition. Taxonomy பாருங்க. Taxonomy is a branch of biology that deals with the study of identification, classification, description and nomenclature of the living organisms. அதாவது இந்த ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசத்துக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அதை அவுட் ஐடென்டிஃபை, அவுட் கிளாஸிஃபை, ஏதோ ஒரு வகையில் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோட்ரோஃப் அப்படிங்கிறது இட் ப்ரிப்பேர்ஸ் ஓன் ஃபுட். அந்த மாதிரி அதனோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் நாமன்க்ளேச்சர் 2 இருக்கும், 2 வேர்டு இருக்கும். ஒன்று வந்து அந்த ஒரு பர்டிகுலர், இப்போ நம்ம எப்படி, இப்போ என் பேர் கேசவமூர்த்தி ரங்கசாமின்னு பேர் வச்சுருக்காங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா கேசவமூர்த்தி ரங்கசாமி ரெட்டின்னு பேர் வச்சுருப்பாங்க. ரெட்டிங்கிறது அந்த ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியோ எதுக்கான உண்டான ஒரு இண்டிகேஷன். அப்புறம் கேசவமூர்த்தி என்னோட பேர், ரங்கசாமி அப்படிங்கிறது எங்கள் அப்பா பேர். அந்த மாதிரி வைக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி தான். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அந்த பின்னாடி இருக்கிற அந்த ஃபேமிலி நேம் எல்லாம் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல யாருமே. செட்டியார், ரெட்டியார், ஐயர் இதெல்லாம் இல்லை. இப்போ எல்லாம்
போயிடுச்சு. இதே ஒரு 30-40 வருஷம் நாங்களாம் உங்களை மாதிரி இருக்கும்போது எல்லோரும் ஐயர் அந்த மாதிரிலாம் போட்டுகிட்டே இருந்தோம். இப்போல்லாம் அதெல்லாம் போயிடுச்சு. பட் இன்னும் நார்த் இந்தியாவில் இன்னும் அது இருக்குது. அது மாதிரி இன்னும் ரெட்டி, ராவு, அப்புறம் ஸ்ரீவத்சவா இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. பேனர்ஜி, சட்டர்ஜி, முகர்ஜி, சிங்குன்னு இருக்கு இல்லையா? சிங்கு 2 சிங்கு இருக்குது. ஒன்று வந்து அந்த மேலே வச்சுருக்கிற அந்த சர்தார்ஜி சிங்கு, அவங்களுக்கு சிங்குன்னு வைப்பாங்க. அந்த மேலே குடுமி வைக்காத சிங்கும் இருக்கும். யூபியில் சிங்குன்னு நிறைய பேர் இருப்பாங்க. அப்புறம் குமார்னு வைப்பாங்க நிறைய பேர். நார்த் இந்தியாவில் குமார்னு முடியாது சில ஃபேமிலி நேம்ஸு. குப்தா அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி நேம்ஸு, பட்டேல் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி நேம். அப்புறம் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் ஃபேமிலி நேம். காந்திங்கிறது கூட ஒரு ஃபேமிலி நேம் நிறைய இடங்களில். ஓகே, இது யார் படிக்கிறீங்க? வேறு புதுசாக வந்தவங்க யாராவது படிங்க, மெதுவாக படிங்க, அவசரப்பட வேண்டாம். தப்பான பரவாயில்ல, தப்பாகிறதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். நம்ம ஸ்கூலோ கிளாஸோ தப்பு பண்ணிக்கலாம். இங்கே யார் தப்பு பண்ண வேண்டாம்னு சொல்ல முடியாது. தப்பாகுதுன்னு நீங்கள் இது பண்ணிக்காதீங்க. எஸ். Anglophones are divided into 2 classes, namely monoclitoandonans and dictyondonans. The paste obtained from the leaves of Acalypha indica cure the burns on the skins. The leaves, flowers and fruits of Solanum trilobatum cure the cough and cold. Vascular tissue conducting tissue, namely xylem and folium. Epiphytous plants growing upon the other plants. Autotrophs organisms which prepare their own food. Electrophils organisms which depends the other organisms for their nutrition. Taxonomy is the branch of biology that deals with the study of identification, classification, description and nomenclature of living organism. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேப்ப மரம் இருக்கு இல்லையா? வேப்ப மரத்துக்கு அசாடி ரெக்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய கெமிக்கல் நேம் வந்து நீம் தான் அதனுடைய நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வேர்டு. வேப்ப மரத்துக்கு தமிழில் வேப்ப மரம், இங்கிலீஷில் நீமு. ஆனால் அதனுடைய கெமிக்கல் பேர் வந்து என்னமோ அசாடி ரெக்டிகான்னு சொல்லுவாங்க. இந்த அசாடி ரெக்டிகா அப்படின்னு என்னன்னா அதில் உள்ள ஒரு பர்டிகுலர் இன்க்ரீடியண்ட் அதுக்கு பேர் அசாடி ரெக்டிகா. அந்த அசாடி ரெக்டிகா வந்து நிறைய மருந்து பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. அசாடி ரெக்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த வேப்ப மரத்துலேருந்து எடுக்கிறது ரொம்ப மருந்துகள் தயாரிப்பதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த மஞ்சள் இருக்கு இல்லையா? மஞ்சளுக்கு என்ன சொல்கிறோம்? டர்மரிக்கா இங்கிலீஷில் மஞ்சளுக்கு என்ன சொல்கிறோம்? டர்மரிக் தானே? அந்த டர்மரிக்கில் ஒரு கெமிக்கல் இருக்குது, குர்குமின் அன் பேர். அது என்ன டர்மரிக்கு? குர்குமின் அப்படிம்பாங்க. CURMIN. அது ஒரு கெமிக்கல். இது ஆக்சுவலாக டர்மரிக்கு கெமிக்கல் நேமே என்னமோ குர்குமியா என்னமோ வரும், குர்குமின் அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரிலாம் பேர் கொடுத்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எல்லாமே டாக்ஸானமி என்ற பெயர். அந்த பிரான்ச் ஆஃப் பயாலஜி இஸ் கால்ட் டாக்ஸானமி. ஓகே, வெரி குட் படித்தவங்களுக்கு. அடுத்தது செல்லுன்னா என்னன்னு பார்க்கலாம். பெருசு பண்ணலான்னு பார்த்தா cell is the basic structural and functional unit of living organisms. All living organisms are made up of cells. ஓகே, நம்ம உடம்புல எத்தனை செல் இருக்குது தெரியுமா? நம்ம உடம்பு எவ்வளோ செல்லால் ஆனது? இன்ஃபைனைட், ஆல்மோஸ்ட் இன்ஃபைனைட். ஜில்லியன் என்னமோ செல்ஸுங்கிறாங்க, மில்லியன், ஜில்லியன் அப்படிங்கிறாங்க. தெரியாது, எனக்கு தெரியாது. இன்ஃபைனைட் இல்லை, அன்இன்ஃபைனைட் மாதிரி. Cell is a basic structural and functional unit of organisms. All living organisms are made up of cells. Cells vary in shapes and sizes. The size of a cell is measured in micrometers. Okay. Cells are combined together to form tissues. Tissues எப்படி உண்டாகுது? எல்லா செல்லும் சேர்ந்த பிறகு டிஷ்யூ ஆகிடுது. The tissues are combined together to form organs. ஒரு கையோ காலோ எப்படி உண்டாகுது? டிஷ்யூ எல்லாம் சேர்ந்து தான் ஆர்கன் உண்டாகுது. Many organs are combined together to form the organ system. ஓகே, ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னா இப்போ ஹார்ட் சிஸ்டம் அல்லது லங் சிஸ்டம், பேன்க்ரியாஸ் சிஸ்டம் அப்படிங்கிறதெல்லாம், அந்த கிட்னி சிஸ்டம் அப்படின்லாம் இந்த நிறைய ஆர்கன்ஸ் சேர்ந்தது. அந்த ஆர்கன் வந்து மேட் ஆஃப் டிஷ்யூஸ்.
The sense organ eye is concerned with vision. Respiration is the process in which energy is released while food is oxidized. It consists of external respiration and internal respiration. இது உங்கள் மைக் ஆஃப் பண்ணி வைக்கண்ணா, உங்கள் மைக் ஆஃப் பண்ணி வைக்கண்ணா. யார் அது? உங்கள் மைக் ஆஃப் பண்ணி வச்சா பரவாயில்ல. யார்? A to Z. ரோகிணி, மைக் ஆஃப் பண்ணி வைமா. ரோகிணி, மைக் ஆஃப் பண்ணி வை. மைக்கு ஆஃப் பண்ணி வைங்கன்னு. ஓகே, ரைட். இப்போ the respiration is the process in which energy is released while food is oxidized. It consists of external respiration and internal respiration or cellular respiration. Okay. There are two types of respiration depending upon the availability of oxygen, namely aerobic respiration and anaerobic respiration. Respiration is the வியர்வை வேர்த்து கொட்டுறது, அந்த அதுக்கு பேர் aerobic respiration, anaerobic respiration. Selective permeability of plasma membrane enables the cell to maintain homeostasis. Homeostasis is the வெப்பம், அந்த பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பேர் ஹோமியோஸ்டாட்டிஸ்னு பேர். ஓகே, கேன் எனிபடி ரீட் திஸ்? ஒன் ஆஃப் யூ படிக்கிறீங்களா? யார் படிக்கிறீங்க? புதுசாக வந்தவங்க யாராவது படிக்கலாம். கோமதி படிக்கிறீங்களாமா? கோமதி படிக்க பார்க்கலாம். Cell is the basic structural and functional unit of living organism. All living organisms are made up of cells. Cells vary in shape and size. The size of a cell is measured in micrometers. cm cells are combined together to form tissues. The tissues are combined together. ஒரு நிமிஷம், அந்த மியூஎம்ங்கிறது மைக்ரோமீட்டர் குறிக்கிறதுக்காக போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இந்த மியூஎம் இது, இந்த மியூன்னா மைக்ரோன்னு அர்த்தம், அதை குறிக்கிறதுக்காக போட்டிருக்காங்க. இப்போ படிங்க. Cells are combined together to form tissues. The tissues are combined together to form organs. Many organs are combined together to form the organ system. The same organ eye is considered with visions. Respiration is the process in which energy is released while food is oxidized. Oxidized. Food is oxidized. Food வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே. Oxidized. It consists of external respiration and internal respiration or cellular respiration. There are two types of respiration depending upon the availability of organ, namely aerobic respiration and anaerobic respiration. Select permeability of plasma membranes enables these cells to maintain homeostasis. ஓகே, அவ்வளோதான். அடுத்தது பார்த்துடலாம். Diffusion involves movement of molecules from the region of their higher concentration to the region of their lower concentration, which can occur without a semi-permeable membrane. Osmosis involves movement of solid molecules from the region of their higher concentration to the region of their lower concentration, which can take place through a semi-permeable membrane. So diffusionukkum osmosis வித்தியாசம், அந்த semi-permeable membrane இருக்காது. Homeostasis is the maintenance of constant internal environment of the body. The sum total of the biochemical reactions metabolism involves in release of utilization of energy or energy exchange within the organisms. It can be divided into two categories, namely anabolism and catabolism. The repeated anabolic and catabolic reactions in the metabolic process maintain a homeostatic condition of the body. Okay, இது யாரோ ஒருத்தர் படிச்சிருங்க. ரூபீனா, நீங்களே படிங்க பார்க்கலாம். Okay, sir.
Diffusion involves movement of molecules from the region of the higher concentration to the region of the lower concentration, which can occur without a semi-permeable membrane. Osmosis involves movement of solvent molecules from the region of the higher concentration to the region of the lower concentration, which can take place through a semi-permeable membrane. Homeostasis is the maintenance of a constant internal environment of the body. The Yes. sum total of the biochemical reactions metabolism involves in release and utilization of energy or energy exchange within the organisms. It can be divided into two categories, namely anabolism and catabolism. The repeated anabolic and catabolic reactions in the metabolic process maintain the homeostatic condition of the body. ஓகே, இந்த Sir, எனக்கு ஒரு doubt, sir. சொல்லுங்கள். Semi-permeable membrane என்ன, sir? செமி பெர்மியபிள் மெம்பரேன்னா அது ஒரு திரை மாதிரி இருக்கும். ஒரு அப்படியே கொஞ்சம் இந்த போரஸ் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அதில் ஒரு அதிகமான கான்சன்ட்ரேஷன் உள்ள இடத்துலேருந்து அது ஒரு என்ன சொல்கிறது ஃபில்டர் மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் இந்த வடிகட்டி வைக்கிறாங்க இல்லையா, அந்த இதுக்கு டீ வடிகட்டி பார்த்துருக்கீங்களா? Yes, sir. அது மாதிரி ஒரு மெம்பரேன் தான் செமி பெர்மியபிள் மெம்பரேன் என்று பேர். அது ஓகே, அது இயற்கையாக நம்ம இதில் இருக்கும். சில இடங்களில் அது இருக்கும், சில இடங்களில் இருக்காது அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. டிஃப்யூஷன், ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டெர்மினாலஜியில் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கின மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் படிக்க ஈஸியாக இருக்கும். முதல்ல என்ன பார்த்தோம்? கெமிக்கல் ரியாக்ஷனை பற்றி பார்த்தோம், அதனோட கண்டினியூஷன் பற்றியெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸில் நிறைய வேர்டு இருக்குது, ஒவ்வொன்றுக்கு என்னென்ன வித்தியாசம்னு பார்த்தோம். வைரஸ், பாக்டீரியா. வைரஸ்ன்னு என்ன ஞாபகம் வருது? 3 Idiots பார்த்தீங்களா? நண்பன் பார்த்தீங்களா? Yes, sir. நண்பன் படத்தில் வைரஸ்னு ஒரு ஆள் வராரா? எஸ் சார். யார் அவரு? சூரியராஜன். சத்யராஜா? சிவா சார். இல்லை வைரஸ்ங்கிறது யாரு? ஒருத்தர் வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. Sir, Satyaraj. சத்யராஜ். அவர் தான் பிரின்சிபல் என்னமோ, ஹெட் மாஸ்டர் என்னமோ. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் யூஸ்வலாக நாங்கள்லாம் படிக்கும்போது இப்படி தான் ஞாபகம் வச்சுப்போம். படத்தில் அல்லது ஜோக்கில் வரதெல்லாம் ஞாபகம் வச்சுப்போம். அது மாதிரி. ஓகே, மைக்ரோ ஆர்கானிசம். அப்புறம் அதனோட கண்டினியூஷனில் நம்ம அந்த ஆல்கேன் என்ன, அதில் வர்ற வேரியஸ் டெர்மினாலஜிஸ் எல்லாம் பார்த்தோம். அந்த டெர்மினாலஜி ஒவ்வொன்றுக்கு என்ன வித்தியாசம்னு கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா அது எக்ஸாம்பிள் அதை மட்டும்தான் கரெக்டாக கேட்பான். இப்போ டாக்ஸானமின்னு நான் என்ன பார்த்தோம்? டாக்ஸானமிங்கிறதுனா அது பிரான்ச் ஆஃப் பயாலஜி விச் டாக்ஸ் அபவுட் நாமன்க்ளேச்சர், ஐடென்டிஃபிகேஷன் அதெல்லாம். அப்புறம் செல் என்பது என்ன பார்த்தோம்? செல்வு தான் இருக்கிறதுலே த பேசிக் ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் எனி லிவிங் ஆர்கானிசம்னு பார்த்தோம். செல்லெல்லாம் சேர்ந்து ஆகுறது தான் டிஷ்யூ. டிஷ்யூவில் சேர்ந்து ஒரு கலெக்டிவ் தான் ஆர்கன். அந்த மெனி ஆர்கன்ஸ் உண்டானது அந்த நம்ம சிஸ்டம், ஆர்கன் சிஸ்டம்னு பார்த்தோம். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ ஐ சஜஸ்ட், நீங்கள் உங்கள் புக்கில் போய் அப்படியே ஒரு ரேண்டம் அப்படியே அழகாக ஒரு ரீடிங் கொடுங்க. நீங்கள் ரொம்ப மனப்பாடம் பண்ண வேண்டாம். இதை பார்த்துட்டு இதை நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு. இந்த பிபிடி உங்களுக்கு வரும். இந்த பிபிடி மேபி இன்னொரு முறை நீங்கள் படித்து பார்த்து ஒரு புக்கு கொஞ்சம் படிச்சிங்கன்னா அதே இந்த எக்ஸாமுக்கு போதுமானது. அது இட் வில் கிவ் யூ சஃபிஷியன்ட் நாலேஜ் டு டேக்கிள் திஸ் எக்ஸாம். சரியா? ஓகே, வி வில் மீட் அகெயின் ஆன் சே மண்டேவா இல்லை டியூஸ்டே, வென்ஸ்டே, தர்ஸ்டே தானே? ஆமாம், டியூஸ்டே ஈவினிங் மறுபடியும் மீட் பண்ணுவோம். மேபி ஆமாம், மண்டே இல்லை, யூஸ்வலாக இல்லை. டியூஸ்டே, வென்ஸ்டே, தர்ஸ்டே ஈவினிங் 6:30 வி வில் மீட் அகெயின். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்கா? சந்தோஷ்குமார், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா கண்ணா? ஓகே, எதாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. நம்ம இன்றைக்கி எல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் அப்பா அம்மாவை எல்லாருமே ஓட்டு போடுங்க அப்பா அம்மா அப்படின்னு சொல்லுங்கள். ஓட்டு போடாமல் யாரும் இருந்துட வேண்டாம் அப்படிங்கிறத மட்டும் உங்களுடைய பெரியவங்களுக்கு, உங்கள் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் சொல்லுங்கள். உடம்பு முடியாதவங்க பரவாயில்ல, மற்றவங்கெல்லாம் ஓட்டு போட வேண்டும். அது நம்மளுடைய ஒரு பிறப்பு உரிமைன்னு சொல்கிறோம் இல்லையா, பர்த் ரைட் அப்படின்னு சொல்கிறோம். அதை நீங்கள் உங்கள் சிவிக்ஸில் படிப்பீங்க. சிவிக்ஸ்னு ஒன்று இருக்கா சோஷியல் சயின்ஸில்? அதில் படிப்பீங்க. அதில் இருக்கு குடிமையியல் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். அதில் படிப்பீங்க. ஓகே, ஆல் த பெஸ்ட். அதை என்ஜாய் பண்ணுங்கள் 2 நாள் லீவை. ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாமா? ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ.